ஸ்கின் கேர் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படின்னா, இந்த சம்மர் டைமில் அதிகமாக தான் நம்ம ஆயில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆயில் ஸ்கின் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நான் ஆயில் தலையில் வைக்கிறதுனால எனக்கு ஆயில் ஆகுதா, நான் ஆயிலியான ஃபுட் எடுத்துக்கிறதுனால எனக்கு ஆயிலி ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயில் ஸ்கின் வந்து ரொம்பவே அது ஒன்று. ஏன்னா இளமையாகவே இருக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க வந்து இளமையாகவே இருக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க சீக்கிரம் வயதான தோற்றத்துக்கு போகும். அது தெரியாமலே நிறையா பேர் எனக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு வந்து ஆயிலே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபேஷியல் பண்ணணும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபேர்னஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நம்ம எல்லா இயற்கையாகவே நம்ம ஸ்கின்லேருந்து அந்த ஆயில் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயிலாக ஃபேஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியில் போகும்போதோ அந்த டைமில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் 1 hour 2 hour அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஆயில் சுரக்கிறதுனால இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வெளியில் போகும்போது டஸ்ட் எல்லாம் ஸ்கின்னுக்குள்ள அந்த போர்ட்ஸ்க்குள்ள போய் அது ஆக்டிவ் பிம்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்கின்னையும் டேன் ஆகுது. ஸோ நீங்கள் மெயினாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபேஸ் வாஷும் ஒரு சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து உங்கள் ஸ்கின்னை சேஃபாக பார்த்துக்கலாம். இது ஆல் ஸ்கின் டைப் ஆஃப். ஸோ என்ன ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.